பேருக்கு ட்ரீம் கம்பெனியான ஜோஹோல இருந்து இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் ஜோஹோவோட ஆல்மோஸ்ட் எல்லா லொகேஷன்ஸ்லயுமே சென்னை, தென்காசி, மதுரை, அப்புறம் திருச்சி, கோவை, திருநெல்வேலி, கும்பகோணம் உட்பட. அதுவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு 2014 இருந்து 2025 பாஸ் அவுட்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸே எலிஜிபிள்ங்க. ஃபர்தர் டீடைல்ஸை கிளியரா சொல்றேன். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். ஜோஹோல இருந்து இப்போ வந்து ஒரு ஃபார்ம் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஜோஹோட கெரியர் பேஜ்ல எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணா ரொம்ப ரேரா தான் ரிப்ளை வரும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். ஓகே, அதாவது இவங்களுக்கு எனஃப் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ லாஸ்ட் டேட் வரதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த பேஜுக்கு வர லிங்க் தரேன். கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதுல உங்க நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், எந்த இயர் உங்களோட டிகிரியை முடிச்சிங்க, அதாவது இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி ஏதோ ஒரு டிகிரி எந்த இயர் முடிச்சிங்க, 2014 இருந்து 25 வரையும் பாஸ் அவுட் ஆனவங்க கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் உங்களோட காலேஜ் நேம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கரண்ட் சிடிசி, இப்போ எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, ஃப்ரெஷர் அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு சிடிசி நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை கொடுங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி, எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுல ஒரு 3 to 5 LPA அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட்ல ஃப்ரெஷர் அப்படின்னா இமீடியட்னு கொடுங்க. மீதி உள்ளவங்க உங்க கம்பெனில எவ்வளவு நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 90 டேஸா இருக்கலாம், 60 டேஸா இருக்கலாம். அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு திரும்ப இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ண எவ்வளவு நோட்டீஸ் டைம் அப்படிங்கறது கேட்கறாங்க. அது ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஓகே, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்கறாங்க. ஸோ இதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை எக்ஸாக்டா வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டேட்டு, நேஷனாலிட்டி. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஜோஹோல நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்ல நோ கொடுங்க. இந்த டெஸ்ட் பத்தி எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதுல நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமை நீங்க வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணா மட்டுமே போதுமானது. ஆனா ரெஸ்யூம் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சிருக்கணும். ஜோஹோல இருந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் எடுக்கிறாங்க. ஸ்கில் செட் ரெக்கார்ட் பாருங்க, C++, ஜாவா. இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். அந்த ஸ்கில் இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸ்கில் இன் த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, உங்களுக்கு ஒரு கோடிங் ரைட் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து வெல் வெர்ஸ்டா வந்து இருக்கணும். ஓகே, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, 0 to 3 years. அதாவது ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 3 years வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி கம்பெனில ஸ்விட்ச் அடிக்கணும் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, லாஸ்ட் டேட் பாருங்க, வர மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயும் இதோட அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆப்வியஸா நீங்க வந்து கோடிங் டெவலப் பண்றது, டீபக், டெஸ்டிங், இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டி, இது போன்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நீங்களும் ஃபுல்லா டீட்டெயிலா எல்லாத்தையுமே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து இமெயில் மூலமா சென்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து மேபி ஜோஹோ சென்னையில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். அதான் நான் சொல்லியிருந்தேன் தமிழ்ல பாருங்க. கைண்ட்லி நோட் தட் த ஒர்க் லொகேஷன் குட் பி எனிவேர் இன் தமிழ்நாடு அண்ட் வி எக்ஸ்பெக்ட் த கேண்டிடேட்ஸ் டு ஒர்க் ஃப்ரம் த லொகேஷன் இன்ஃபார்ம்ட் போஸ்ட் த இன்டர்வியூ ப்ராசஸ். அதாவது இவங்களோட பிரான்ச்சஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு தமிழகத்துல. எங்க வேணா இருக்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க சொல்றாங்களோ அங்கதான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜோஹோல இப்ப நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இதுக்கும் அப்ளை பண்ணி போகாதீங்க. மல்டிபிள் இன்டர்வியூஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மித்தபடி நீங்க தாராளமா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் தொடர்பாகவும் கோடிங் தொடர்பாகவும் நிச்சயமா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுல பர்ஃபார்ம் பண்றவங்கள நெக்ஸ்ட் இன்டர்வியூல கிராக் பண்றவங்கள எந்த லொகேஷன்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜோஹோல இருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்பவே நல்ல சேலரி, ஜோஹோல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை பர்மனண்டா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வேற லெவல் சேலரி. இதுதான் ப்ராசஸ். ஆனா நீங்க யூடியூப்ல ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. தமிழ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க,
கோடிங்ல எப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கறத அதை நிச்சயமா பார்த்துட்டு தான் இதுக்கு நீங்க அப்ளைவே பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெஸ்யூம் அப்லோட் பண்றப்போ C++, ஜாவா இது எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா ஹைலைட் பண்ணி நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அதுல ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா மென்ஷன் பண்ணி போடுங்க. அது தொடர்பா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது தொடர்பா போடுங்க. ஆனா நீங்க எந்த டிகிரியா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ரெஸ்யூம் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ATS ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கோங்க. கூகுள்ல இருக்கு ATS ஸ்கோர் செக்கர், இந்த மாதிரி போட்டு நல்ல ATS இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கு ATS ஸ்கோர் அப்படிங்கிறது முக்கியம். கூகுள்ல இல்ல யூடியூப்ல எப்படி ஒரு பர்ஃபெக்டான ATS ஸ்கோர் நிறைய இருக்கிற ரெஸ்யூமை கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ள போக முடியும். உள்ள போனாலும் நமக்கு செலக்ட் ஆகணும்னா இவங்க என்ன ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு போகணும். சும்மா நான் சொல்றேன்னு அப்ளை பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், போவாங்க, அங்க கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும், பார்த்துட்டு ஃபெயில் ஆயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு கூட்டம் வந்தா என்ன, நம்ம கரெக்டா போகணும், ப்ரிப்பரேஷனா போகணும், என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதை தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வர March 7 அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலே கான்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.